ரத்தம் கொடுக்க வந்திருக்கேன் சார். ரத்தம் எடுத்துக்கோங்க சார். டேய் உனக்கு ரத்தம் கம்மியா இருக்குடா, நீ டொனேட் பண்ணக்கூடாது. கம்மியா தானே சார்? சலோமியா தானே? டேய் அது சலோமியா இல்லடா, அனிமியாடா. அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோதான் ஊசி ஊற்றுனாலும் பிளட் கம்மியாக தான் சார் வருது. டேய் நீ எவ்வளோ வாட்டி குத்துனாலும் அவ்வளோதான்டா வரும். ஏன் சார்? டேய் அவன் அனிமியா பேஷண்ட்ரா. டேய் சிங்காரத்துக்கு பிளட் எடுக்க சொன்ன, எடுத்துட்டியாப்பா? சார் குத்தி குத்தி பார்த்தேன், பிளட் வரல. அப்புறம் ஒரு அடியாக 10 ml எடுத்துட்டேன். 10 ml? அவனுக்கு ஏற்கனவே ரத்தம் இல்லடா, மயக்கம் போட்டு விழுந்திருக்க போறான். போய் பாடுறா அவனை. அனிமியா அப்படின்னா தமிழில் ரத்த சொகைன்னு சொல்லுவாங்க. இது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் லெவல் பிளட்ல நார்மலை விட கம்மியாக இருக்கிறத நம்ம வந்து அனிமியான்னு சொல்லுவோம். இது எதனாலலாம் வரலான்னா, அயன் டிஃபிஷியன்சி, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி, ஏதாச்சும் ரொம்ப நாளாக தொந்தரவு இருந்தாலோ நோய் இருந்தாலோ அதனால அது வரலாம். அடுத்து வந்து சிவியர் பிளட் லாஸ்னால வரலாம். இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ், அதாவது அறிகுறி என்னென்னலாம் இருக்கலாம்னா, டயர்டாக இருக்கும், உடம்பு வீக்னஸாக இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், ஃபேஸ்லாம் ஒயிட்டான மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ள முருங்கீரை சாப்பிட்லாம், சிறுகீரை சாப்பிட்லாம், டேட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரூட்ஸ் என்னென்னா பொம்மைக்கீரை நட்டு சாப்பிட்லாம். அடுத்து லெமன் சாப்பிட்லாம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் குடிக்கலாம், முட்டை சாப்பிட்லாம். நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போயிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு டாக்டரை பார்க்குறது நல்லது. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டோட டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.